ரமதான் மாதத்தில் நடந்த இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எமது வேதமாகிய அல் குர்ஆன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவன்று லௌஹுல் மஹ்ஃபூதிலிருந்து ஒட்டுமொத்தமாக முதலாவது வானத்தில் உள்ள பைத்துல் ஐஸா என்ற இடத்திற்கு இறக்கப்பட்டது. இந்த லைலத்துல் கத்ர் இரவானது ரமதான் மாதத்தின் 24வது பிறையன்றே காணப்பட்டது. இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் இந்த வேதத்தை, இந்த அல் குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் இரவன்றுதான் இறக்கி வைத்தோம் என்பதாக கூறுகின்றான். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்துக்கு ஏற்றவாறு 23 வருட காலங்களில் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார்கள். அதே போன்று ரமதான் மாதத்தின் முதலாவது பிறையன்றே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹஃபுகளும், 6வது பிறையன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதமும், 13வது பிறையன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதமும் இறக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற தௌராத், இஞ்சில் வேதங்கள் மனிதர்களால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் புனித மக்கா வெற்றி, பத்ர் போர், ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது. இன்னும் இது போன்ற இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் இந்த ரமதான் மாதத்திலே நிகழ்ந்துள்ளது.